தோழமை கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான வேலைகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக இந்த சந்திப்பின் போது பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில வாரங்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீடித்து வந்த சலசலப்புக்கு அண்மையில் KC வேணுகோபால் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்காது என்று பரப்புரை ஈடுபட்டிருந்தாலும் கூட இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக KC வேணுகோபால் தெரிவித்திருந்தார். அந்த சலசலப்புக்கெல்லாம் இறுதி முடிவாக முற்றுப்புள்ளியாக இந்த சந்திப்பு இருக்கும். தொகுதி பங்கீட்டில் எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது தொடர்பாக முதலமைச்சரிடம் KC வேணுகோபால் பேச இருக்கிறார் என்ற தகவல்களும் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியலும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்பாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இந்த சந்திப்பு திட்டத்தை எப்படி பார்க்கலாம்? திருமதி கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்த பிறகும் கூட அப்போதே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப சமீப காலமா KC வேணுகோபால் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு சலசலப்பு இல்லாம இருக்கு. எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸுக்கு வேற வழி இல்ல. ஸ்டாலின் விட்டா வேற வழி இல்லைங்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் தலைவர் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி யூபி காங்கிரஸையும் பீகார் காங்கிரஸையும் தமிழ்நாடு காங்கிரஸையும் ஒன்றாக பார்த்தாரு. அது தவறு. தமிழ்நாட்டை பொறுத்தவளவில் காங்கிரஸ் கட்சி 3 முறை MK ஸ்டாலின் தலைமையில பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கட்சி. இங்க ரிசல்ட் இருக்குது. யூபி பீகார் காங்கிரஸ்ல அகிலேஷ் தேஜஸ்வி இவர்களோட சேர்ந்து பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காத இடம். இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MLAக்கள் MPக்கள் யாருமே திமுகவிடம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கு தயார் இல்லை. மேலும் இன்னொரு ஆப்ஷன்ங்கிறது மணிசங்கர் ஐயர் சொன்னது மாதிரி பல நிரூபிக்காத விஜய் ஒரு ஆப்ஷன். அரசியல் ரீதியாகவும் கூட விஜயால ஜனநாயக படத்திற்கு சென்சார் போர்டால கடும் பாதிப்பு அடைந்தும் கூட பாஜகவை பலகீனமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு தலைவர் தான். பலம் நிரூபிக்காத தலைவர் மட்டுமல்ல, கொள்கை அடிப்படையில் பலகீனமான ஒரு தலைவர் தான் விஜய். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஸ்டேட்டஸ் கோ சீட்டை வாங்கிட்டு போறதுதான் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. பட் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தங்கள் கான்ட்ரிபியூஷன் அதிகம்னு 2021 பெற்றதை விட அதிக சீட்டு வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. திமுக கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸை அகற்றிவிட்டு சான்ஸ் எடுக்க வேண்டாம், காங்கிரஸ் நம்ம கூட்டணியில இருந்த வெற்றி கூட்டணி அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் கோ லெவல்ல இருக்கட்டும் என்ற சூழ்நிலையில அவர் எதிர்பார்க்கிறாரு. பெரும்பாலும் காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில 2021 ஸ்டேட்டஸ் கோ சீட் ஷேரிங் தான் நடக்கும்னு நான் கருதுறேன். காரணம், காங்கிரஸ் வளர்ந்துட்டுன்னு சொல்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. ஏதோ ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரோ யாரோ கூட காங்கிரஸ்ல சேர்ந்ததா கூட எந்த தரவும் இல்லாத சூழ்நிலையில ஸ்டேட்டஸ் கோ சீட் ஷேரிங் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் நடப்பதற்குள்ள வாய்ப்புகளே மிக மிக அதிகம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு